எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. சம்மர் வெக்கேஷனில் நிறைய பேருக்கு ஊருக்கு போகிறதுக்கு பிளான் இருக்கும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற பெட்டை வந்து நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியாது. முன்ன உள்ள பெட்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணுற டைப்பில் இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி வர்றதில்லை. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோடனே நமக்கு உடனே வந்து ரெஸ்ட் எடுக்க தான் தோணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பெட்டு வந்து நீட்டாக இருந்தால் தான் வந்து நம்மளால் டக்குன்னு தூங்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பழைய பெட்ஷீட்டை பெட்டு ஃபுல்லாத்துலேயுமே வந்து கவர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பெட்டில் டஸ்ட் எதுவும் வராது, பெட்டு வந்து க்ளீனாகவே இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம மேலே உள்ள ஷீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம நிம்மதியாக தூங்கலாம். இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பெட்லேயுமே வந்து கவர் பண்ணிடுங்க, தூசியே வராது. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம கிச்சனையும் வந்து க்ளீனாக வச்சுக்கிடணும். கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டோன்னா வரும்போது குட்டி குட்டி பூச்சிகள் எறும்புகள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சமாளிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பையும் அடுப்பையும் நல்லா தொடச்சி விட்டுருங்க. சம்மர் டைமில் எறும்புகளுக்கெலாம் வந்து கொண்டாட்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து அது ஃபுட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடும். நம்ம வீட்டில் இருந்திருந்தால் அதை அப்பப்போ பார்த்து கிளியர் பண்ணிடுவோம். இதுவே வந்து நம்ம வெக்கேஷனில் போகிற டைமில் வீடு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து வீட்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பூச்சிகள் எறும்புகள் வராது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. இதை அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா நம்ம வந்து பார்க்கும்போது அடுப்புக்கு மேலே தூசி படிஞ்சிருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே ஒரு பழைய வேஸ்டியோ இல்லைனா ஓல்டு நைட்டியோ வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருந்தோன்னா ரெகுலராக வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் நம்ம வெக்கேஷனில் போகும்போது இது சும்மா தான் இருக்கும். ஸோ ரெகுலேட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது கேஸ் லீக் ஆகாது, ரொம்ப சேஃபாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம சிலிண்டரை ஆஃப் பண்ணோமா கீழே க்ளோஸ் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெகுலேட்டரை கழட்டி வச்சிடலாம். நம்ம ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ரெகுலேட்டரை மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இல்லாத நேரத்தில் தான் வந்து பூச்சிகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். தண்ணி போகிற இடங்களில் அப்புறம் ஹோல்ஸ் வழியெல்லாம் வந்து நிறைய பூச்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் வந்து ஹிட் காக்ரோச் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பூச்சிகள் வர்றதை அவாய்ட் பண்ணலாம், காக்ரோச் வர்றதை தடுக்கலாம். எந்தெந்த மாதிரியான இடங்கள்லாம் பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அங்கேயெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி ஜெல் டைப்பில் இருக்கும். ஸோ கார்னர்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு விட்டாலே போதும், காக்ரோச் வராது. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த முக்கியமான டிப், நம்ம குப்பையை சேர்த்து வைக்கக்கூடாது, உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும். நம்ம குப்பைகளை சேர்த்து வைக்கிறதுனாலையும் பூச்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கெட்டு போன பொருட்களை நம்ம அதில் போட்டு வச்சுட்டாலும் அதுலேருந்து பேட் ஸ்மெல் வரும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து குப்பையை இந்த மாதிரி கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பக்கெட்டை வாஷ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பயணம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சுட்டோன்னா நமக்கு டென்ஷன் இருக்காது. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் ஃபுல்லாக வீட்டை க்ளோஸ் பண்ணி வச்சாலும் தூசி எங்கிட்ட இருந்து தான் வருதுன்னு தெரியாது. ஸோ டிவி வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால அதுலேயும் கண்டிப்பாக தூசி படியும், அதையும் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது ஸ்க்ரீனை வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்போம். பட் நம்ம வீட்டில் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ளே எதுவும் தெரியாது. இது தனி வீடுகளில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, அடிக்கடி வெளியூர் போகிறவங்க கண்டிப்பாக வந்து லாக்கர் ஓப்பன் பண்ணிக்கிடணும். கேஷ் அண்ட் ஜுவல்ஸ்லாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து லாக்கரில் வச்சுட்டா சேஃபாக இருக்கும். நீங்களும் வந்து பயம் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம ஏசி ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கமான்னு செக் பண்ணிக்கிடணும். அப்புறம் ஏசி வந்து க்ளோஸாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிடணும். அடுத்து ப்ளக்கில் ஏதாவது மாட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து எடுத்துருங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த சேஃப்டி ரூல்ஸ். நான் எப்போவுமே ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு ரூம்லையும் ஒரு சின்ன நைட் லேம்பாவது போட்டு வச்சு தான் போவேன். இதுவே தனி வீடுகளில் இருக்கிறவங்க அடுத்தவங்க பார்வைக்காக நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக பெரிய லைட்டை கூட போட்டு வைக்கலாம். அடுத்து பார்க்க போகிற டிப் என்னென்னா, முக்கியமாக பாத்ரூம் வழியாக தான் வந்து நிறைய பூச்சிகள் வரும். முக்கியமாக கரப்பாம்பூச்சி வரும். எப்போவுமே வந்து லெட்டினை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளஷ் பைப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சில நேரங்களில் ஃப்ளஷ் டேங்கில் வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எந்தெந்த வழியாவெல்லாம் பூச்சி வர மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம எப்போவுமே வந்து கபோர்டையும் இந்த மாதிரி கீ போட்டு லாக் பண்ணிடணும். ஓப்பனாக இருக்கிறது சேஃப் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து பூச்சிகளும் உள்ளே போகும். சில பேர் வந்தவொடனே வந்து கீயை தேடிட்டு இருக்கணும், நம்ம வீட்டை தான் வந்து லாக் பண்ணிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை சும்மா சாத்தி வச்சுட்டு போவாங்க. எப்போவுமே வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒவ்வொரு கபோர்டுக்கும் ஒவ்வொரு கலரில் கீ வச்சுக்கோங்க. எல்லா கீயையும் ஒரே கபோர்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் செய்கிற தப்பு. ஊருக்கு போகிற இடத்துல நம்ம வர்றதுக்கு முன்ன பின்னே ஆகலாம். ஸோ கெட்டு போகாத பொருட்களை மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. கெட்டு போகிற பொருட்களான வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், பாலையெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்க்குறது டிப் கிடையாது.
என்னோட ரம்பளை செடியில் கீழே வந்து பிரான்ச்சஸ் வந்திருக்கு. அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கெட்டில் வைக்க போகிறேன். இது வெயில் டைம்ங்கிறதுனால நுனிலாம் வந்து கருகுது. நம்ம பாட்டில் தான் வச்சுருக்கோம். வேர் வந்து நீளமாக போகிறதுனால நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டாக வச்சு ஹைட் பண்ணியிருக்கேன். மாஷாஅல்லாஹ் நல்லா வளர்ந்துருக்கு. பட் இதுவே வந்து நம்ம மண்ணில் வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும். பாட் பத்தாததுனால இதோட ஒரு பக்கம் கட் பண்ணி நான் இன்னொரு பக்கெட்டில் வைக்க போகிறேன். ரம்பளை செடியோட பெனிஃபிட் பற்றி நான் சொல்லியிருக்கேன். எங்கள் ஊரில் இது ரொம்பவே ஃபேமஸ். நாங்கள் நான்வெஜ்லாம் சமைக்கும்போது இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் நிறைய வீடுகளில் இது வளர்ப்பாங்க. இப்போ இதை இந்த மாதிரி பக்கெட்டில் வச்சிடலாம். இந்த செடி வந்து வெயிலுக்கு ஆல்ரெடி வாடின மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த செடிகளோடு சேர்ந்து இதுவும் வளர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்புறம் சுற்றி ஓரங்களில் குட்டி குட்டி பேபி பிளான்ட்ஸும் இருந்துச்சுல, அதையும் வச்சுக்கிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஊர்லேருந்து ஒரு செடி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அப்போ வந்து அது மட்டும்தான் வச்சேன். அது வரவே இல்லை. இப்போது இந்த செடிகளோடு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இறைவன் நமக்கு தரேன்னு நாடி இருந்தால் கண்டிப்பாக வளரும். இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம். நம்ம செடிகளையெல்லாம் வந்து பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தண்ணி எப்படி பாய்ச்சலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். அதோட கீழ்பாதியை கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி முக்கால்வாசியாக கட் பண்ணிக்கிடணும். இப்போது இதோட மூடிலையும் வந்து லைட்டாக ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. ஓட்டை பெருசாகிடுச்சுன்னா தண்ணி ரொம்ப வரும். ஸோ அதனால் சின்ன ஓட்டையாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மூடியை வச்சு நம்ம திரும்பவும் பாட்டிலை க்ளோஸ் பண்ணிடலாம். செடிக்கு செல்ஃபாக வாட்டரிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு வாட்டர் பாட்டிலும் 2 சைடில் வைக்கிறதுக்கு 2 குச்சியும். இப்போ பாட்டிலோட 2 ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி நீளமான குச்சியை வச்சுக்கோங்க. இந்த 2 குச்சியுமே வந்து பாட்டிலேருந்து கீழ் நோக்கி இருக்கணும். இந்த குச்சியை பாட்டிலில் வச்சுட்டு செல்லோ டேப் போட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. 2 குச்சியையும் பாட்டிலோட 2 சைடும் வைக்கிறதுனால நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எத்தனை செடி இருக்குதோ அத்தனைக்கும் செஞ்சுக்கோங்க. ஸோ 2 சைடும் குச்சியை வந்து நீட்டி வச்சிருக்கிறதுனால இது மண்ணில் சொருகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஓப்பனாக இருக்கிற மேல் போர்ஷன் வழியாக தண்ணியை ஊற்றிட்டேன்டா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செடிக்கு தண்ணி இறங்கும். ஓட்டையை சின்னதாக போட்டோன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஸோ செடி வச்சுக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூபிஎஸ் வச்சுக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க மாட்டோம். ஹெவி லோடு உள்ளது கொடுக்க மாட்டோம். அப்புறம் சில செலக்டடான ஃபேன் லைட்டுக்கு தான் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி உள்ளவங்க ஊருக்கு போகும்போது நம்ம யூபிஎஸ்ஸை கூட ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், முக்கியமாக தவறு நடக்கிறத தடுக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறது பெட்டர். வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது நம்ம அப்பப்போ வீட்டை கண்காணிச்சிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த டிப் எல்லாமே ஊருக்கு போகிற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ். ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.